என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். முந்தா நேற்றுங்க காலையில் 7:30 மணிக்கு 3 பஸ்ஸை பிடிச்சி என்னோடய ஆஃபீஸுக்கு போனேன். ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. மீட்டிங் முடித்ததுக்கப்புறம் மீட்டிங்கில் இருந்த என்னோடய கொலீக் என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பேசும்போது உங்களோட பல்லை நான் கவனித்தேன், ரொம்ப கேவலமாக இருந்தது, ரொம்ப டர்ட்டியாக இருந்தது, நீங்கள் பேசும்போது பேட் ஸ்மெல் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவசரமாக வீட்டுக்கு வந்து டிவியில் வர எல்லா ஃபேஸ்ட் விளம்பரத்தையும் பார்த்தேன். உங்கள் ஃபேஸில் உப்பு இருக்கா உப்புமா இருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. உங்களோட டீத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். ஓகே, நம்மளோட டீத்தை வந்து ரொம்ப ஒயிட்டாக எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், வச்சு அதே மீட்டிங்கில் போய் அவங்க முன்னாடி பேசணும் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கமான் லெட்ஸ் கோ. ஸோ காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிஃபோர் த பெட், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நியாயமாக இருக்கணும். கண்டிப்பாக நான் பண்ணுறதே இல்லை. பட் என்னென்னா ஆக்சுவலி தூங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணி ஆகணும். இப்போ என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வந்து காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிட்டு தான் நீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு அம்மா என்னை பிடிச்சி அடித்து மிரட்டி திட்டினதுனால அது எனக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அது டே கண்டினியூ ஆகுது. பட் பிஃபோர் த பெட், தூங்குறதுக்கு முன்னாடியும் நீ வந்துட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருந்தா மேபி அது வந்து இப்போது பழக்கத்துக்கு வந்திருக்குமோ என்னமோ. இப்போ நான் வரைக்கும் நான் பண்ணுறதில்லை. பட் இனிமேல் வந்து டெய்லியும் 2 டைம் கண்டிப்பாக பல்லு விளக்க போகிறேன். தம்பி, டெய்லியும் 2 டைம் ப்ரஷ் பண்ணுறது முக்கியம் இல்லை, பட் அந்த 2 டைமும் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னடா ப்ரஷ் பண்ணுறதுல ப்ராப்பரு ரூல்ஸு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட அவுட்டர் சர்ஃபேஸ், உங்களோட டீத்தோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ஜென்டிலான ப்ரெஷர் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணணும். உங்களோட ப்ரஷ்ஷை வந்து 45 டிகிரி டில்ட் பண்ணி தான் விளக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னர் சர்ஃபேஸில் ப்ரஷ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டங்கையும் மறக்காமல் க்ளீன் பண்ணணும். அவசரப்படாமல் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா நம்மளால வந்து காலேஜ் போகிற வேகத்தில், ஸ்கூலுக்கு போகிற வேகத்தில், ஆஃபீஸ் போகிற வேகத்தில் போட்டு வரக்குன்னு தேய்ச்சி கடிச்சு துப்பிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. டெய்லியும் கண்டிப்பாக 2 டைம் பல்லு விளக்குங்க. அண்ட் 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்து உங்களோட ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்பர் 2, நம்மளோட டீத்தை வந்து அடிக்கடி ஃப்ளஷ் பண்ணணும். ஃப்ளஷ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். அந்த ஒயரை வச்சு நம்மளோட டீத்தோட கேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டீத்துக்கு உண்டான கேப்பில் வந்து விட்டு க்ளீன் பண்ணணும். இதையே நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது மூலமாக உங்களோட அவுட்டர் சர்ஃபேஸில், இன்னரில், டங்கு இது எல்லாமே க்ளீன் ஆகும். பட் ஒவ்வொரு டீத்துக்கு இடையில இருக்கிற அந்த சின்ன சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் உட்காந்துக்கும். அது வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது மூலமாக ஒரு 100% வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணவே முடியாது, இன்டெப்த்தாக க்ளீன் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப சீப்பு தான், எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இனிமேல் தான் போய் வாங்கணும். அண்ட் ஃப்ளூரைடு, இதை சொல்ல மறந்துட்டேன், ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளோட டீத்தோட எனாமலை ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணேன், எனாமல் ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போட்டதுக்கு ஒரு லிஸ்ட்டே வந்தது. அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அண்ட் டயட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஸ்வீட்டான ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து நம்மளோட கேவிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ நோ அது வந்து ரொம்ப கஷ்டம் தான், நம்மளால் இருக்க முடியாது. பட் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து பெட்டர் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு டைம் ப்ரஷ் பண்ணிடுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. அண்ட் நீங்கள் ஸ்மோக் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா டீத் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து நிறையா வரும் வென் கம்பேரிட்டிவ்லி வித் நான் ஸ்மோக்கர்ஸ். ஸோ கைஸ் வந்து டெய்லியும் வந்து 2 டைம் ப்ரஷ் பண்ணணும், உங்களோட வாயை அடிக்கடி ஃப்ளஷ் பண்ணணும், ஹெல்த்தியான டயட் அண்ட் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டூ நாட் ஸ்மோக், கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணாதீங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே டெஃபினட்டாக நம்மளோட டீத்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து பல் கூச்சம் இருக்குது, பல் சொத்தை இருக்குது, ஈறுகளில் வீக்கம், இரத்த கசிவு, இது போன்ற பிரச்சனைகளில் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். நான் ஏன் வந்து டீத் விளம்பரத்தில் வர மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெகுலர் செக்கப் போங்க. கைஸ் இதெல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் வந்து நாளை பின்ன வெளியே போகும்போது உங்களோட டீத் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது இருந்து மற்றவங்க ஏதாவது சொல்லும்போது அது வந்து நல்லா இருக்காது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப மாசாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும், உங்களோட டீத்தை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ ட்ரை டு ஃபாலோ தீஸ் டிப்ஸ் கைஸ்.
ஸோ கைஸ் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும், மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்டை என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.